அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தட்டி தூக்கிய தமிழக அரசு இன்று முதல் தமிழகத்தில் ரூபாய் 3000 பொங்கல் பரிசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளனர். அதன்படி இந்த திட்டத்தில் டோக்கன்கள் வாங்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்போது முதல் டோக்கன்கள் உங்கள் தெருவுக்கு கொடுக்க போறாங்க எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 ரொக்கத் தொகையும் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். கூடவே வேட்டி சேலையும் வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளனர். ரூபாய் 3000 மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் வேட்டி சேலை அனைத்தும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொதுமக்களுக்கு ரேஷன் கடை வாயிலாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. உங்கள் தெருவுக்கு ரேஷன் கடை ஊழியர்கள் வரவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்களோட தெருவில் ரேஷன் கடை ஊழியர்கள் வரவில்லை என்றாலும் மற்ற தெருவுக்கு செல்லும் போது உங்களோட தெருவில் நீங்க இல்ல அப்படின்னோ ரேஷன் கடை ஊழியரிடம் சொல்லிவிட்டு மற்ற நபர்கள் கண்டிப்பாக ரேஷன் கடைகளில் டோக்கன்கள் பெற்றுக்கொள்ளாமல் அறிவிக்கப்பட்டனர். அதாவது உங்களோட வீடுகள்ல ரேஷன் கடை ஊழியர்கள் வந்தும் நீங்க இல்லை என்றாலும் ரேஷன் கடைகளுக்கு சென்று உங்களோட டோக்கன்களை நீங்க பெற்றுக்கொண்ட பிறகு அந்த டோக்கன்கள்ல எந்த நாட்கள் எந்த தேதி கொடுக்கப்பட்டிருக்காங்களோ அந்த தேதிகளை நீங்க சென்று வாங்கிக் கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. அப்படி அந்த டோக்கன்கள் தேதி முடிந்தாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்களோட பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகை அனைத்தும் பெற்றுக்கொள்ளலாம்னு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொகை அனைத்தும் கொடுக்கப்பட்டு வராங்க. அது மட்டுமல்லாமல் தேதி வாரியாக ரேஷன் கடைகளுக்கு குறிப்பாக ரேஷன் கடை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வராங்க. உங்களுக்கு ரேஷன் கடைகள்ல கூட்டம் அதிகமாக இருந்தாலோ அன்றைய நாட்களுக்கு நேரங்கள் முடிந்து விட்டாலோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு பிறகு வரக்கூடிய 2 முதல் 3 நாட்கள்ல உங்களோட டோக்கன்களை காண்பித்து ரேஷன் கடை ஊழியர்கள் அப்போது ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். அதாவது அப்பை வேலை இல்லாத போது நீங்க கண்டிப்பாக அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம்னு அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகும் வாங்கவில்லை என்றாலும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசு மீண்டும் கால தாமதம் ஏற்பட்டாலும் அதற்கான நாட்கள் மீண்டும் கெடு நீடிப்பாங்க. ஜனவரி மாதம் இறுதி வரைக்கும் பொங்கல் பரிசு பெறுவதற்கான வாய்ப்புகள் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல மீண்டும் அறிவிக்கப்படலாம். கண்டிப்பாக ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களோட ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை கட்டாயம் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.